ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, வெயில் போட்டு எரியுது மக்களே, வெயில் போட்டு எரியுது. என்னென்னா குன்றத்தூர் முருகன் கோயிலில் இருக்கோம். எதுக்குன்னா மொட்டை போட வந்தோம். சாரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பயலுக்கு முடி இருந்துச்சு, ஆனால் இப்போ முடியை காணும். ஏன்னா இப்போ தான் மொட்டை போட்டோம். கார் பார்க்கிங் கீழே நிப்பாட்டிட்டு வந்தோம்னா இலவசம். ஆனால் இது வரைக்கும் யாரும் டிக்கெட் டோக்கன் வாங்கலை. மேலே வந்துட்டு இது பண்ண வேண்டியதில் போல இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அந்த மொட்டை எடுக்கிறதுக்குள்ளே டோக்கன் வாங்கினோம்னா அதுவும் ஃப்ரீ. ஆனால் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு 30 ரூபா கொடுக்க சொன்னாப்புல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஆனால் நான் வந்துட்டு சரி இருக்கட்டுமேனு ஒரு 50 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் அவர், தம்பி நீங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கே போல இருக்குது, அதனால் வந்துட்டு எனக்கு இதை காசு வேணாம் அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு 20 ரூபா சேர்த்து 70 ரூபா கொடுத்துட்டேன். அவர் டென்ஷனை டெரர் ஆகிட்டாப்புல. யார் இன்றைக்கி வரைக்கும் 15 பேருக்கு மொட்டை போட்டிருக்கேன், யார் இந்தளவுக்கு ஒரு பிச்சைக்கார பேரை வந்ததில்லை அப்படி சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் தரிசு வந்துட்டு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 17ஆவது கோயிலில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு. இது வந்து இண்டிவிஜுவல் செப்பரேட் ஹவுஸு. இங்கே பாருங்க, முருகப்பெருமான் மாதிரியே இது மலை. இது வந்து மலை மேலே வந்துட்டு வீடு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, அது வேறு லெவலு. அது அம்பானி வீடு. என்ன ஆயிடுச்சுன்னா அர்ச்சனை சீட்டு வாங்கணும். வாங்க போவோம், உள்ளே போய் சாமி கும்பிடுவோம். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டோம். ஆனால் வந்துட்டு அர்ச்சனை என்ன பண்ணலை. உள்ளே வந்துட்டு 100 ரூபா டிக்கெட்டு இருக்குது, 50 ரூபா டிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இலவச தரிசனம் 25 ரூபா இருக்கான்னு. 25 ரூபா இல்லை, ஆனால் வந்துட்டு 100 ரூபா தான். நம்ம கரெக்டாக ஒரு உள்ளே போய் ஒரு 1/4 மணி நேரத்தில் வெளில வந்துட்டோம் தானே. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே உள்ளே போய்ட்டு வெளில வந்துட்டோம். நார்மல் தரிசனம்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. 50 ரூபா டிக்கெட்டுமே ஆல்ரெடி ஈவனாகவே வந்துடுறாங்க உள்ளார. நான் சரியான டிராஃபிக்காக இருக்குன்னு நல்லா அதுக்கு வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒருத்தி. பாருங்களே, இப்போ பிரசாதம்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது புளிசாதம். சிரிக்காதப்பா. டிராஃபிக்காக இருக்குன்னா கூட்டமாக இருக்கா தானே. சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மைசூர் பாக்கு வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறேன். மைசூர் பாக்கு யார் திங்கிறது? 3 தான் இருக்குது, 50 ரூபாயா. அதுக்கு இன்னும் 2 புளிசாதம் மாதிரி வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாம். வேணாம், சாப்பிட மாட்டேன் தானே. சாப்பிட மாட்டான் இனிமேல். ஆதி குட் பை ஆகிட்டான். என்னப்பா வேணாம், கொண்டா கொடுத்துரு வேணாம். பத்திலா புள்ள வளர்க்குறா புள்ள. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு அர்ச்சனை பண்ண போகிறோம். சாமி வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் என்னென்னா உள்ளே வீடியோ எடுக்க முடியாது. அதை காமிச்சு வந்துட்டு அது நேரில் நீ வந்து பார்த்தா தான் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏன்னா அது சாமி நேரில் பார்த்தில்ல. இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், தூணில் வந்துட்டு அந்த சாமியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தொட்டு முத்தம் கொடுத்துட்டு வர்றான். தொட்டு முத்தா கொடுத்தியா? தொட்டு முத்தா கொடுத்துட்டே வந்தான் சாமிக்கெல்லாம் வந்துட்டு. நண்பர்களே, என்னென்னா அர்ச்சனை வந்துட்டு உள்ளே எடுக்கிறது இல்லை. உள்ளே வந்து சாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடுறது. அப்புறம் வெளியில் வந்துட்டு இந்த சப்பரம் தூக்கிட்டு வருவாங்கல்ல ஒரு சாமி, முருகர் பள்ளி தெய்வானை, அந்த இடத்துல வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே தேங்காய் உடச்சி கொடுத்துட்றாங்க. நம்ம அர்ச்சனை கொண்டு கொடுத்தோம்னா சாமியை வச்சுட்டு திரும்ப வந்து கையில் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதோடு நம்ம எடுத்துகிட்டு வெளில வர வேண்டியதான். கிளம்பிட்டோம், சாமி கும்பிட்டோம். நான் வேறு எங்கே போகிறோம் இன்னும் ஐடியா இல்லை. இனிமேல் தான் போகணும். எங்கேயாவது எங்கே போகிறோம்? அடுத்து எங்கே போவோம்? படத்துக்கு போமா? இல்லை வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி, நல்லா கரெக்டான நாள் அமைஞ்சு போச்சு. நல்ல நாள் இன்னைக்கு. வெற்றிகரமாக வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா படத்துக்கு. ஆனால் என்ன பஞ்சாயத்துனா, படம் வந்துட்டு 3:10க்கு. என்ன படம்னா கரை 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 கரை. அது என்ன படத்துக்கு போகிறோம்? கரை படத்துக்கு போகிறோம். கரை. ஆமாம், தியேட்டரில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்டேட். எப்படி படம் எப்படி இருக்கு? ஆதி மொட்டை போட்டது வந்துட்டு உனக்கு தலை ஜில்லுன்னு இருக்கா? எப்படி இருக்கு இப்போ? நல்லா தானே இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? வேற மாதிரி தானே.
நண்பர்களே கரெக்டாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு பாருங்களேன், வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. அதுவும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 வாட்டி நான் ட்ரிப் வந்திருப்பேன், சவாரி வந்திருப்பேன் இந்த 6 மாதத்தில். ஆனால் வந்துட்டு ஒரு நாள் கூட நான் உள்ளே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக என் மாமா வந்திருக்காங்க, தரிசினி வந்திருக்காங்க, ஆதி வந்திருக்காங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இன்றைக்கி நல்ல நாள் பார்த்து அந்த கோயிலுக்கு போகணும்னு இருந்திருக்கு. ஆனால் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு. என்ன அந்த முடி திருத்தம் செய்வர் வந்துட்டு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு என்ன சூடாக சொல்கிறேன்னு, அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யார் தரிசு வாழ்க்கை மொட்டை தான் போட்டாச்சே. ஆனால் இன்னும் 2 மாசத்துல ஆதி வந்து ஸ்கூல் சேர்க்க போகிறோம். அதனால நண்பர்களே கரை படத்துக்கு வந்திருக்கோம். நண்பர்களே வீட்டில் போயிட்டு காலையில் சிக்கன் எடுத்து வந்தோமா, சமைச்சிட்டு இப்போ வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு மணி கரெக்டாக 3:45 3:30 வந்துட்டோம். வந்துட்டு டிக்கெட் எடுத்து கரை படத்துக்கு, அதுவும் ஃபஸ்ட் டைமாக லைஃப்பில் பால்கனியில் உட்காந்து படம் பார்க்க போகிறேன். என்ன காலை காணோம், இதுதான் தாம்பரம். பாருங்கள் செல்வம் குசுன்னு போட்டுருக்கு, தள்ளியாச்சு. நண்பர்களே தெரியுதா, கீழே இருக்காங்க எல்லாரும், நாங்கள் வந்துட்டு மேலே இருக்கோம். எப்படி வேற லெவலா, சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா எப்படி தெரியுதுன்னு? இங்கே பாருங்கள், அங்கே இருக்கா கீழே, அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் கீழே. இதெல்லாம் இந்த செட்டு ஃபுல்லாக மேலே, ஸ்க்ரீனுக்கு மேலே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படி நல்லா தெரியுது பாருங்கள், எப்படி வேற மாதிரி. தர்ஷினி என்ஜாய். எப்படி உண்மையிலே படம் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் கதை பேரை பார்த்தோன்னா எது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது. இதே பாப்கார்ன் ஒரு தியேட்டரில் நான் இது முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், 400 ரூபாய். ஆனால் இது வந்துட்டு 180. இதோ அதே இந்த 2 பாக்கெட் இருக்குல்ல, அந்த உள்ளே கொட்டி திரும்பாங்களே பொடி, அது 2 டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். சின்னது வந்துட்டு 80, இது வந்துட்டு ஒரே இது பெருசாக இருக்குது 180. 400 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு இந்த 180 பரவாயில்ல. இந்த ஆதிபை என்ன பண்ணிட்டான், தேட்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நேற்று இங்கே ஊர்லேருந்து வரும்போது பேம்பர்ஸ் மாட்டி வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ் மாட்டாமல் வந்துட்டாங்க. என்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா, தம்பி பேண்ட்டோட உச்சா போயிட்டான். இப்போ போயிட்டு பேண்ட் வாங்கிட்டு வர்றேன், அதான் உள்ளே போயிட்டுருக்கேன். படம் பாதி ஓடி இருக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம். என்ன கொடுமை பண்ணுறான் பாருங்க, காமெடி பீஸ் நான் தான். நண்பர்களே அங்கிள் வந்துட்டு ஊருக்கு போகிறாங்க. அவங்கள வந்துட்டு பஸ் ஏற்றி விடுறதுக்காக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தோம். எங்கே வந்தோம்? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். இங்கே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் சென்னை இடத்துல சீட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, புக்கிங்கில் இருக்கா அப்படின்னாங்க. சரின்ட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள சீட்டில் வந்துட்டு புக்கிங் எவ்வளோன்னு கேட்டால், அது வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் வர்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் இது வந்து இந்த எஸ்சிடிசி பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸில் அப்படி சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் சரின்ட்டு ஜன்னல் வரதுக்கு டபுள் சீட்டில் வந்துட்டு பக்கத்தில் சீட்டில் வந்து போட்டாச்சு. திடீர்னு இந்த பையலுக்கு தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிட்டான். அதான் நானும் ஆதி வந்துட்டு பிஸ்கட் வாங்கிட்டு, ஆதிக்கு சோறு மட்டும் சாப்பிட மாட்டார், ஆனால் பிஸ்கட் மட்டும் உனக்கு வேணும் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இப்பொழுது நேரம் இரவு 8:35. எத்தனை மணிக்கு தாத்தாக்கு பஸ்ஸு? 9:45. இப்போ டைம் ஆக போகுது. அதனால் நாங்கள் தாத்தாவை பார்க்க போக போகிறோம். போடலாமா? ஓகே பாய். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ கூட சொன்னல, டாடியை பஸ் ஏற்றி விட வந்தோம்னு மாமனாரை. அதான் ஏதோ அமெரிக்கா ஃபாரின் போகிற மாதிரி விட்டுட்டு இந்த இருக்க அழுகுறத பாருங்கள். சரி அவ்வளோ பாசமாக தர்ஷினி ஊருக்கு தான் தரிசி போகிறாங்க. அதவத்தூர் தான் போகிறாங்க. அமெரிக்கா போல அதவத்தூர் தான் போகிறாங்க. தர்ஷினி போகலாமா? வாங்க. சே பாசத்தை பற்றிலாம் மக்களே.